இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி ரசம். தக்காளி ரசத்துக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிடுங்க. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு, ஜீரகம். இதில் வந்து முழு பெப்பர் இருந்தால் அது கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கனால இப்போ நான் இதில் ஆட் பண்ணலை. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வாசனை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிஞ்சு அதில் ஊறி வருது அந்த தண்ணி வந்து வற்றி நல்லா வற்றி அதுக்கு வரணும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இந்த தண்ணி மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வற்றணும். வற்றினதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலைகள் எல்லாம் போட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், இவ்வளோ வற்றிச்சு. நீ கொஞ்சம் கூட வற்றணும். வந்து நல்ல மிளகு வந்து கம்மியாக தான் போடணும். ஏன்னா இதில் மிளகுத்தூள் போடுவோம். ரெட் சில்லி போடுறதுனால நல்ல மிளகு வந்து கம்மியாக போடுறோம். வந்து மிளகுத்தூள் வந்து ரொம்ப காரம், அதனால் நான் கம்மியாக போட்டுருக்கிறேன். அப்புறம் காஷ்மீர் சில்லி இருந்தால் ஒரு ஸ்பூனு கூட போட்டுக்கிடுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட வந்து காஷ்மீர் சில்லி இல்லாததுனால ரெட் சில்லி மிளகுத்தூள் போடுறேன். இது வந்து மல்லித்தூள் ரொம்ப கம்மியாக போடணும். இன்னும் கம்மி பண்ணலாம். கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக போடணும், அதிகமாக போடக்கூடாது மல்லித்தூள். காயப்பொடி, புதினா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். எனக்கு வந்து புதினா வாசனை பிடிக்காதனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து இவ்வளோ புதினா தேவை கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவரை போட்டுக்கிடுங்க. மல்லி இலை வந்து ஜாஸ்தி வேணும், இவ்வளோ வேணும். புதினா வந்து இதில் பாதி போட்டால் போதும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி மசாலா நல்லா திறந்து வரணும். இப்படி பார்த்தீங்களா? இனி நம்ம இதில் கொஞ்சமாக புளி தண்ணி தேவைக்கு ஏற்றவாறு தண்ணியும் சேர்த்து கொடுத்தோம்னா சூப்பராக அடிப்பொலியான ரசம் ரெடி. புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நான் வந்து வாழம்புளி தான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த தக்காளியில் வந்து ஆல்ரெடி நமக்கு புளித்தன்மை இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சும்மா போடலாம். பச்சை மிளகாய் போடுறது வந்து அவங்கவுங்க சாய்ஸு. பாருங்க, இந்த அளவு தக்காளி ரசம் வந்து ரொம்ப தண்ணியாக எல்லாம் வேண்டாம். இந்த அளவு இருந்தால் போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும்.
தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து மிளகு ரசம், கொத்தமல்லி ரசம், மற்றபடி பருப்பு ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப கொதிக்க விட மாட்டோம். இந்த டொமேட்டோ ரசம் வந்து 2 கொதி கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் ஆகணும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.